2026 தேர்தலுக்கான களம் என்பது அனல் பறக்க தொடங்கி இருக்கிறது. மம்தா பானர்ஜி மீண்டும் 4வது முறை முதலமைச்சராக ஆட்சியை பிடிப்பார் அப்படின்னு முதற்கட்ட கருத்து கணிப்பு என்பது வெளியாகி இருக்கிறது. பாஜகவுக்கு உள்ளபடியே ஒரு பெரிய ஷாக்கு தான். தேர்தல் அறிவிப்பு வருவதற்கு 1.5 மணி நேரத்துக்கு முன்பாக மம்தா பானர்ஜி அடுத்தடுத்து அதிரடியான அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறார். அது எப்படிங்க, எலெக்ஷன் டேட் நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு தானே விடக்கூடாது, 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடி வெளியிட்டா என்ன பண்ணுவீங்க, அது எந்த வேகத்தில் யோசிச்சு எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கான மம்தாவினுடைய அதிரடி அடுத்தடுத்து நடந்திருக்கிறது. பிரதமர் மோடி போய் அங்கே பேசியிருக்கிறார். காளி மாதா எங்களுக்கு துணை இருப்பார் அப்படின்னு. அந்த காளி மாதா வங்காள விரோதிகளை நிச்சயமாக இந்த மண்ணை விட்டு ஓட ஓட விரட்டுவார் அப்படின்னு திரிணாமுல் காங்கிரஸ் அவங்களுடைய பிரச்சாரம் என்பது சூடுபிடிக்க தொடங்கியிருக்கிறது. எஸ்ஐஆர் அந்த 60 லட்சம் அதெல்லாம் ஒரு பக்கம் ஓரம் வச்சுட்டு உள்ளபடியே ரியல் பேட்டலுக்குள் வந்திருக்கிறது மேற்கு வங்கம். மம்தா பானர்ஜி குறித்து வந்திருக்கக்கூடிய சர்வே என்ன சொல்கிறது, இதனுடைய பின்னணி, 4வது முறையாக பாஜகவை கால் பிடிக்க விடாமல் செய்வாரா மம்தா பானர்ஜி, விரிவாக அலசுகிறது இந்த செய்தி தொகுப்பு. தமிழ்நாடு உள்ளிட்ட 5 மாநிலங்கள், தமிழ்நாடு, கேரளா, வெஸ்ட் பெங்கால், அசாம் மற்றும் புதுச்சேரி, 4 மாநிலம் ஒரு யூனியன் பிரதேசத்துக்கான தேர்தல் தேதி நேற்றைக்கு கணேஷ்குமார் உட்பட 3 தேர்தல் ஆணையர்களும் அறிவித்தார்கள் அதிகாரப்பூர்வமாக. மேற்கு வங்கம் இதில் அடிப்படையில் பல விஷயங்களை நீங்கள் கொஞ்சம் நுணுக்கமாக பார்த்தோம்னா நமக்கு தெரியும். மேற்கு வங்கத்தில் போன வருஷம் 8 கட்டமாக தேர்தல் நடந்தது, இந்த முறை 2 கட்டமாக மாற்றியிருக்கிறார்கள். அசாம் என்பது போன முறை 3 கட்டங்களாக நடந்தது, இந்த முறை ஒரே ஸ்ட்ரெச்சில் வச்சுருக்கிறாங்கிறதெல்லாம் பார்க்குறோம். நேற்றைக்கு இதே நேரத்தில் வந்ததும் உடனடியாக மேட்ரிஸ் மற்றும் IANS ஆகிய நிறுவனங்களினுடைய கருத்து கணிப்பு என்பது இமீடியட்டாக வெளியாச்சு. அந்த கருத்து கணிப்பு தான் இப்போது மம்தாவுக்கு இன்னொரு குளுக்கோஸை கொடுத்துருக்கிறது. ஏற்கனவே அவங்க ஃபுல் எனர்ஜியில் குளுக்கோஸே தேவைப்படாமல் அரசியல் செய்து கொண்டிருக்கக்கூடியவராக இருக்காங்க. பட் அதை தாண்டி கூடுதலான விஷயம் நேற்றைக்கு வந்த கருத்து கணிப்பு. ஆனால் இந்த கருத்து கணிப்பை திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினர் அப்படிலாம் முழுமையாக ஏற்க முடியாது. ஏன்னா இதை விட நாங்கள் அதிகமாக தான் ஜெயிப்போம்னு அவங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம சீட் ப்ரொஜெக்ஷனை பார்ப்போம். ABP ஒப்பீனியன் போல் வெஸ்ட் பெங்கால் சீட் ப்ரொஜெக்ஷன் பிஜேபி 100லிருந்து 115, திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி 115லிருந்து 170 அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை சொல்லியிருக்கிறார்கள். மற்றவர்கள் பார்த்திங்கன்னா 5 முதல் 7 வரை வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படின்ட்டு ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க. நீங்கள் இது ஒரு வகையில் யோசிச்சா 2 மினிமம் அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சாலும் 294க்கு 170 என்பது அவங்களுக்கான மெஜாரிட்டியை அவர் கிராஸ் செய்கிறார். கடந்த 2 முறையும் 200 சீட்டுக்கு மேல் வெற்றி பெற்றிருந்தார் மம்தாங்கிறத பார்க்கணும். ஒரு 211, அதுக்கு பிறகு 215 வரைக்கும் போச்சு. அதில் குறைய வாய்ப்பு இருக்குது என்றாலும் கூட 170 சீட் வரைக்கும் மம்தா பானர்ஜி வாரி சுருட்டி கிளீன் ஸ்வீப்புக்கு போவார். பாஜக இந்த முறை 3 இலக்க எண்களை தொட்டுவிடும் அப்படிங்கிறது தான் அதனுடைய ப்ரெடிக்ஷனாக இருக்கிறது. வாக்கு சதவீதமாக நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா 43லிருந்து 45% வரைக்கும் மம்தா பானர்ஜி அவர்களுக்கான வாக்கு என்பது பதிவாகும் என்பது அவங்களுடைய கணிப்பாக இருக்குது. பிஜேபி 41லிருந்து 43% என்பதாக கணிக்கிறார்கள். மற்றவர்கள் என்பது உள்ள காங்கிரஸ் வரணும். இதற்கு முன்பாக 30 ஆண்டுகள் வரை ஆட்சி செய்த கம்யூனிஸ்டுகள் ஆப்வியஸாக அவங்க தான் ப்ரையாரிட்டி. அதுக்கு பிறகு காங்கிரஸ். இது போக ஓவைசி எப்படி இந்த மாதிரி தனியாக போவார்னு நினைக்கிறேன். ஹுமாயூன் கபீர் அப்படின்ட்டு திருவண்ணாமலையே ஒரு ரெபல் லீடர், அவர் வெளியில் அவர் ஒரு கட்சியை தொடங்குகிறார். அங்கே நாங்கள் பாபர் மசூதியை கட்ட போகிறோம்னு அவர் அங்கே ஊர்வலம்லாம் விட்டுக்கிட்டு இருக்கிறாரு. அவர் ஏற்கனவே மம்தா கட்சியிலிருந்து காங்கிரஸுக்கு போய் அப்புறம் பிஜேபிக்கு போய் திரும்ப மம்தா கட்சியை இப்போ தனி கட்சி ஆரம்பிக்கிற முஸ்தீபுகள் இறங்கியிருக்கிறார். ஒருவேளை அவரை இறக்கி விட்டு அவரோட அசாதுதீன் ஓவைசி கூட்டணி சேர்ந்து மம்தாவுக்கு போகக்கூடிய சிறுபான்மையினர் வாக்கை உடைக்கலாமா அப்படி ஒரு ப்ரப்போசல் இருப்பதாகவும் ஒரு விஷயம் அங்கே ஓடிக்கிட்டு இருக்கு. பட் இதை தாண்டி அந்த எல்லா ஃபேக்ஷனையும் தாண்டி இவங்க எல்லாரும், மம்தாவை தாண்டி பிஜேபி தாண்டி இவங்க எல்லாரும் அதர்ஸில் தான் வருவாங்க. 13லிருந்து 15% வாக்குகள் அதர்ஸ்க்கு அப்படிங்கிறதாக இவர்களுடைய ப்ரொஜெக்ஷன் என்பது இருக்கிறது. இதில் மம்தா பானர்ஜி ஏன் ஒரு 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 நீங்கள் பார்த்திங்கன்னா ஒரு நுட்பமான அரசியலை செய்யக்கூடிய ஒரு பொலிட்டிஷியனாக, அது பப்ளிக் வெல்ஃபேரில் இருக்கா, மக்கள் எல்லாம் சந்தோஷமாக இருக்காங்களா, ஆட்சியில் வளர்ச்சி எந்த அளவுக்கு இருக்குது, இது வேறு விவாதம். கம்ப்ளீட்டாக பொலிட்டிக்கல் பேட்டிலாக மட்டும் இதை நம்ம பார்க்கும்போது மம்தா பானர்ஜி நேற்றைக்கு ஆக்சுவலாக இங்கே கூட ஒரு இவர் தான், அவர் இதுக்கு முன்பாக ஓய்வு பெற்ற பத்திரிகையாளர் ஒருவர் இருக்கார். அவர் நேற்றைக்கு ஒரு செய்தி போட்டார். ஸ்டாலினுக்கு செக் வச்சிட்டாங்க. என்னங்க செக் அப்படின்னா, ஸ்டாலின் திங்கட்கிழமை காலையில், அதாவது இன்னைக்கு காலையில் எல்லா அக்கௌண்ட்டுக்கும் பெண்களுக்கு 10,000 போடலான்னு ஒரு திட்டம் வச்சுருந்தாரு. இதை முன்கூட்டியே கண்டுபிடிச்சி தேர்தல் ஆணையம் பார்த்தீங்களா இப்படி ஒரு திட்டம் போடுறீங்களான்னு சண்டே தேதி அறிவிச்சிட்டாங்க டக்குன்னு. இப்போ ஸ்டாலினால் செய்ய முடியாதில்ல அப்படின்ட்டு போட்டிருந்தார். டெல்லி ராஜகோபாலன் அவர்கள் தான் அந்த ட்வீட்டை போட்டிருந்தார். ஏற்கனவே கொடுத்த 5,000க்கே நிதி நிலைமை என்னவா இருந்துச்சுங்கிற ஒரு விஷயமெல்லாம் இருக்குது.
இந்த மாதிரி ஒரு விஷயத்தை அவர் சொன்னார். மம்தா பானர்ஜி ஒருவேளை இது உண்மைங்கிறது வேற எந்த தரப்பும் இப்படி சொல்லலை, பட் அது அவருடைய ப்ரெடிக்ஷனாக இருக்கிறது. இதை ஒரு ஒப்பகம் வைப்போம், மம்தா பானர்ஜி கிட்ட அது நடக்குமா, அவங்க பொறுமையாக அறிவிக்கலான்னு வேறு தேதி கூட வச்சுருந்துருக்கலாம். நீங்கள் தேர்தல் வைக்கிறீங்களா, வச்சுட்டு போங்க. 4 மணிக்கு செய்தியாளர் சந்திப்பு, 3:30 போய் 3 மணிக்கு பிறகு ஆட்களை விட ஆரம்பிச்சிட்டாங்க பத்திரிகையாளர்களை அவங்களுடைய எலெக்ஷன் கமிஷன் ஆஃபீஸில். 2:40க்கு மம்தா அவர்களுடைய அறிவிப்பு என்பது வருகிறது. பூசாரிகளுக்கு அங்கே இருக்கக்கூடிய கோவில்கள், சின்ன கோவில் பெரிய கோவில் பல நிலைகள் இருக்கிறவங்களுக்கு அந்த ஓய்வூதியம் மாதாந்திர தொகை என்பதில் ஏற்கனவே இருக்கிறத விட கூடுதலாக நாங்கள் உயர்த்துகிறோம் அப்படின்னு அதிரடியான அறிவிப்பை அறிவிக்கிறார்கள். இது போக பல ஃபேக்ஷன்ஸு நீங்கள் அங்கே பார்த்தீங்க அப்படின்னா பெண் பிள்ளைகளுக்கான உதவித்தொகை இருக்கிறது. நீங்கள் மகளிர் உரிமை தொகையே நம்ம கொடுக்குறோம் இல்லையா, அதை 2021 தேர்தலுக்கு முன்பாகவே கரெக்டாக எலெக்ஷனுக்கு ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடியே மம்தா லான்ச் பண்ணாங்க. அதற்கு முன்பாக அசாமில் அது இருக்கிறது, கோவாவில் ரொம்ப நல்லா கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இருந்தாலும் இந்த டாப்பில் முதல்ல பெண்களுக்கான உரிமை தொகை அப்படின்னு அறிவித்த மாநிலங்களில் டாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக மம்தா பானர்ஜியும் அந்த அமாங் டாப் 3ல் இருப்பாங்க. அதற்கு முன்பாக அசாமும் கோவாவும் நீங்கள் எடுத்துக்கலாம். இதில் என்னென்னா, இதே 5 மாநில தேர்தல் 2021 நடந்த போது மகளிர் உரிமை தொகை பல மாநிலங்களில் பேசப்பட்டது. ஆனால் எலெக்ஷனுக்கு முன்பாகவே இதை கொடுத்தது அசாமும் மேற்கு வங்கமும் தான். மம்தா பானர்ஜி என்ன பண்ணுறாங்க அதையே. அப்போ எப்படின்னா, நீங்கள் மகளிர் உரிமை தொகை இப்போ நம்ம எல்லோருக்கும் 1000, ஆட்சிக்கு முடிச்சுட்டு வந்தால் 2000ன்னு முதலமைச்சரும் சொல்கிறார், எதிர்க்கட்சி தலைவரும் சொல்கிறார். அந்த அம்மையார் அதில் பட்டியலின சமூக பெண்கள், பழங்குடியின பெண்களாக இருந்தால் அவர்களுக்கு 1500, மற்ற பெண்களுக்கு 1000ன்னு பிரித்தாங்க. இப்போ இந்த எலெக்ஷனுக்கு முன்பாக அதையும் உயர்த்தி அறிவித்திருக்கிறார். உயர்த்தி அறிவித்து இப்போ இது ஆடடாகவே போகுது. ஏறத்தாழ 1700லேருந்து 2000 வரைக்கும் உதவித்தொகை அப்படிங்கிறது அதை நோக்கி நகருது, கொடுக்கவே ஆரம்பிச்சிட்டாங்கிறத பார்க்குறோம். அப்போ இப்படியான மம்தா பானர்ஜி இதில் கொடுமை என்னென்னா, மம்தா பானர்ஜி இதை அறிவிக்கிறார், வரிசையாக வந்து அதை வரவேற்று 4வது முறை நீங்கள் முதலமைச்சராகணும்னு வரிசையாக ஊடகங்களுக்கான பேட்டிகள், பூசாரிகள் அந்த நலச்சங்கத்திலிருந்து வந்து கொடுக்கக்கூடியது. அதாவது நீங்கள் மம்தாவினுடைய அது பொலிட்டிக்கலி அவங்களுடைய இமேஜ் கான்ஷியஸ் ரொம்ப இருக்கக்கூடியவர்கள். நீங்கள் பொதுவெளியிலங்கிறத தாண்டி இப்போ பிரதமர் அவர்கள் மேலே சொல்லுவாங்க கேமரா கான்ஷியஸ் ரொம்ப இருக்கும் அப்படின்னு ஒரு பார்வை. அதை கிரிட்டிக்காகவும் எடுத்துக்கலாம், இல்லை அவருக்கான பார்த்து பண்ணுறாருன்னு நீங்கள் எடுத்துக்கலாம். மம்தா பானர்ஜி ஆக்சுவலாக அவரை விட தன்னை எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறது அரசியலாக. ஏன்னா இங்கே போனாலும் அவர்கள் அவங்களுடைய அந்த ஒரு எளிய நிலையிலான ஒரு நீங்கள் அந்த நூல் சேலை, ரொம்ப எளிமையான ஒரு செருப்பு, இந்த லெவல்லே தான் அவங்க ராஷ்டிரபதி பவனுக்கு போனாலும் சரி, அங்கே ஊருக்குள்ளே போகணுன்னாலும் இதே இதில் தான் அவங்க போவாங்கங்கிறத தாண்டி இப்போ பாருங்கள், நீங்கள் இஃப்தார் நோன்பில் பார்த்தா அவங்க உண்மையிலேயே ஒரு பாயமாவாக உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. இப்போ தட்சிணேஸ்வரர் காளி கோயிலுக்கு போகிறாங்க அப்படின்னா அப்படியே காளி பக்தியாக மாறுவாங்க. இப்போ பூசாரி நல சங்கம்னா நான் அதையும் பார்த்து செய்கிறேன்னா, நீ ஹிந்துத்துவா பேசினா உன்னை விட ஸ்ட்ராங்காக நான் பேசுவேன், நீங்கள் வந்து செக்யூலரிசம் பேசினா காங்கிரஸ் கம்யூனிஸ்டோட நான் ஸ்ட்ராங்காக பேசுவேன் அப்படின்னு எல்லா விதமான அவதாரங்களையும், அது அவதாரங்கிற வார்த்தையை பயன்படுத்தலாம், எடுக்கக்கூடிய இடத்துக்கு தான் போகுது. நீங்கள் எலெக்ஷன் கமிஷன் அவங்களே தேர்தல் ஆணையத்தை கேட்கும்போதே சொல்கிறார் கணேஷ்குமார்கிட்ட, தமிழ்நாட்டை வச்சே ஒரு கேள்வி கேட்குறாங்க. இந்த மாதிரி 5000 ரூபாய் கொடுத்துட்டாங்களே எலெக்ஷனுக்கு முன்னாடி அப்படின்னும் போது, எலெக்ஷன் தேதி வர வரைக்கும் எந்த கவர்மெண்ட் வேணாலும் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், அதுக்கெலாம் எந்த தடையும் இல்லை என்பதாக அவர் அதோடு நிப்பாட்டிக்கிட்டார். ஏன்னா அவர் தமிழ்நாட்டில் இப்படி கொடுத்தது தவறுன்னா அப்புறம் பீகாரில் 10,000 கொடுத்தப்ப ஏன் சார் அமைதியாக இருந்தீங்க, நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு கொடுத்தாங்களேன்னு கேட்பாங்கன்னு அவருக்கு தெரியும். இப்போ மம்தா பானர்ஜி அவர்களே நேரடியாக வம்பிழுத்திருக்கிறாருன்னு எடுத்துக்கலாமா? பொலிட்டிக்கலி பிரதமர் அவர்கள் அங்கே போய் அங்கே நடத்திய கூட்டம், அந்த கூட்டத்தில் பெருந்திரளான கூட்டத்தை கூட்டியிருந்தாங்க. அந்த கூட்டம் அங்கே பேசியது அப்படிங்கிறதும் இந்த பக்கம் எதிர்த்தரப்பிலிருந்து மிகப்பெரிய அளவுக்கான விமர்சனங்களாக போயிட்டுருக்கு. நீங்கள் பாருங்கள், பிரிண்டில் பதிவாயிருக்கு. மா துர்கா இஸ் வித் பிஜேபி, பிஎம் மோடி சேஸ் கவுண்ட் டவுன் ஹஸ் பிகன் ஃபார் எண்ட் ஆஃப் டிஎம்சிஸ் ஜங்கல் ராஜ் இன் பெங்கால். பெங்காலில் நடக்கக்கூடிய திரிணாமுல் காங்கிரசினுடைய காட்டாட்சிக்கு முடிவு கட்டுவதற்கான கவுண்ட் டவுன் தொடங்கிவிட்டது. பிரதமர் இதை பேசுகிறார். அடுத்த 24 மணி நேரத்தில் இந்த கவுண்ட் டவுன் எத்தனை நாளில் கணேஷ்குமார் வந்து ப்ரெஸ் மீட்டு கொடுத்துட்டாரு. இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் இவ்வளோ கொடுத்துருக்கோம், அதாவது இந்த பக்கம் இந்த மாநிலத்திற்கும் இருக்கக்கூடிய கிழக்கு இந்தியாவுக்கும் சேர்த்து 18,600 கோடி நான் கொடுத்துருக்கேன் அப்படிலாம் பிரதமர் பேசும்போது, துர்கை அம்மன் நம்மோடி இருக்கிறார் அப்படிங்கிறாங்க. அந்த துர்கையின் வடிவே எங்கள் தலைவி தான் இந்த பக்கம் கவுண்டர் நரேட்டிவாக எடுக்கிறார்கள். பிரிகேடு பரேட் கிரவுண்டு கொல்கட்டாவில் அவர் பேசும்போது, திரிணாமுல் செய்திருக்கக்கூடிய எந்த அடாவடியும் நாங்கள் விடமாட்டோம், அவங்கள அத்தனைக்கும் நாங்கள் உரிய தண்டனையை பெற்றுத்தருவோம் அப்படின்னு பிரதமர் எடுக்கிறார். ஜங்கல்ராஜ் அப்படிங்கிற இடம் வரும்போது தான் ஒரு கேள்வி எழுகிறது.
பாஜகவோடும் என்டிஏவோடும் இருக்கிறார். இதில் நமக்கு என்ன கேள்வினா, அங்கே மேபி சிறிய சிறிய அமைப்புகளாக வளரும் கட்சிகளாக இருக்கிற யாராச்சும் உள்ளே சேர்ந்துருக்காங்களாங்கிறத நம்ம பார்க்கணும். ஏன்னா பல அசோசியேஷன்ஸ் இருக்கிறது. நீங்கள் சமூக ரீதியிலாக அந்த சோஷியல் இன்ஜினியரிங்கிற வார்த்தையை பயன்படுத்துவாங்க. அப்படி யாரையும் உள்ளே சேர்த்துருக்குறாங்களா? ஏன்னா ஏற்கனவே இவங்க போன எலெக்ஷனில் பெரிய பெரிய வாக்குறுதிகளை மத்துவா கம்யூனிட்டிக்கு கொடுத்து, அந்த மத்துவா கம்யூனிட்டிக்கு இப்போ வரைக்கும் அவர்களுக்கான சிட்டிசன்ஷிப்புங்கிறது உறுதி செய்யப்படாமல் இருக்கிறது. அல்லது அது இன்னும் சிக்கலுக்குரியதாக மாறிக்கிறது. எஸ்ஐஆர்லாம் இவங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்த சோஷியல் இன்ஜினியரிங் சமூகங்கள் பெரிய நெருக்கடியை சந்தித்த பிறகு பாஜகவுக்கு எதிராக திரும்பி இருக்கிறார்கள்ங்கிற ஒரு பார்வை இருக்குது. 2019 தேர்தலை விடவும் 2024 தேர்தலில் மம்தா பானர்ஜி தன்னுடைய சீட்டினுடைய எண்ணிக்கையை உயர்த்தி இருக்கிறார் லோக்சபாவில். இப்போ பாஜக போன முறை 100 சீட்டு வந்துடும் எல்லாம் ப்ரெடிக்ட் பண்ணாங்க. ஆனால் டபுள் டிஜிட்டில் தான் நின்னாங்க. 77 சீட்டாக வந்தது. அதில் 4 எம்எல்ஏக்களை எப்படி இந்தியா முழுக்க எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கி தங்கள் கட்சியில் சேர்க்கிற பாஜக எம்எல்ஏக்களை பறிகொடுக்கிற இடமாக மேற்கு வங்கம் இருந்தது. ஒரு 3-4 எம்எல்ஏக்கள் 2 எம்பிக்கள் எல்லாம் தேர்தலுக்கு முன்பாக இல்லை தேர்தல் முடிஞ்ச பிறகு அப்படியே மாறி போனது வரலாறெல்லாம் நடந்தது நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக அவங்க அரசியல் அவங்களுக்கே பண்ணுறதுங்கிற மாதிரி செய்யப்பட்டது. இப்போ பிரதமர் பேசுகிறார். இதில் என்னென்னா, பிரதமர் கொஞ்சம் கான்ஷியஸாக இருக்கிறார். எப்படின்னா, கடந்த முறை பிரதமருடைய பேச்சு தான் மம்தா பானர்ஜி இந்த லாஸ்ட் 3-4 கட்ட தேர்தலில் ஒரு பெரிய எட்ஜை நோக்கி தள்ளுச்சுன்னு ஒரு பார்வை இருக்குது. இவர் அங்கே போயிட்டு தீதி ஓ தீதி அப்படின்னு அங்கே போய் அக்கா அட அக்கா அப்படின்ற மாதிரி, நம்ம தமிழில் அதை படுத்தோம்னா தீதினா அக்கா தானே, அவங்கள அப்படி தானே சொல்கிறாங்க. அது நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன இருந்தாலும் ஒரு பெண் இந்த நாட்டுக்காக இந்த சமூகத்திற்காக தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து எந்த கவலையும் இல்லாமல் போராடி கொண்டிருக்கிற ஒரு பெண்ணை எங்கேருந்தோ இப்படி ஒரு ஆள் மரியாதை குறைவாக கிண்டல் பண்ணுற மாதிரி பேசலாமா அப்படின்னு ஒரு நரேட்டிவை கொண்டு போனாங்க. ஏற்கனவே விமன்ஸ் ஓட்டு என் மாதம் அவங்களுக்கு தான் போயிட்டுருக்கு. அதை தாண்டி இந்த ஒரு நரேட்டிவ், அதை விடவும் முக்கியமாக அவங்க காளியை கும்பிடக்கூடியவங்க, அந்த சீசன் இருக்கிறது, பெண்ணை நீங்கள் அவமானப்படுத்தலாமாங்கிற அந்த ஒரு வேல்யூ எடுத்தாங்க. இதுதான் உங்களுடைய பெண்களுக்கான பேட்டி பச்சாவோ பேட்டி பதாவோலாம் பேசுனீங்களே, எந்த லட்சணத்தில் இருக்குன்னு எங்களுக்கு தெரியாதா அப்படிங்கிற லெவலுக்கு கொண்டு போனாங்க. அதில் பெங்காலி நான் பெங்காலிங்கிற வகையிலும் அதை மம்தா பானர்ஜி நேர்த்தியாக அவங்க கட்சி கொண்டு போச்சு. நம்ம மண்ணை சேர்ந்த ஒரு பொண்ணை, போராடிக்கிட்டு இருக்கிற ஒரு போராளியை எங்கேருந்தோ சேர்ந்த பெங்காலி இல்லாத ஒரு ஆள் பேசுகிறதா என சகல விதத்திலும் இது ட்விஸ்ட் செய்யப்பட்டுன்னா என்ன, அவர் பேசினதுக்கான எதிர்வினை பொலிட்டிக்கலாக கொண்டு போனார்கள். இல்லைன்னா இன்னும் கூட இன்றைக்கி குறைந்திருக்கலாம். ஏன்னா நீங்கள் 290க்கு 215 சீட்டை ஜெயிச்சு அவங்க திரும்ப வராங்க. முந்தைய முறையை விட 3-4 சீட்டு கூட ஜெயிச்சு வராங்க. அப்படின்னா 10 வருஷம் ஆட்சிக்கு பிறகு அவங்க வந்தாங்க. இப்போ 15 வருஷத்து ஆட்சிக்கு பிறகு போகிறார்கள் மம்தா பானர்ஜின்னு பார்க்க வேண்டியிருக்கிறது. அப்போ இந்த சூழலில் என்னென்ன மாதிரியான அஸ்திரங்கள் அவங்க கையில் எடுத்திருக்காங்கன்னும் போது தான் பல விஷயங்களை அவங்க பட்டியலிடுறாங்க. மம்தா பானர்ஜி ஒரு பக்கம் இந்த போராட்டத்தை மேற்கு வங்கத்தினுடைய விதிகளில் செய்கிறார். கொல்கட்டாவில் இறங்கி அவங்க செய்யக்கூடியது, எஸ்ஐஆருக்கு எதிராக நடத்திய யாத்திரைகள், இந்த 60 லட்சம் பேரில் டிஸ்கிரிபன்சிஸ் இருந்த இப்போ என்ன முடுக்கி விட்டுருக்காங்கன்னா, இந்த 65 லட்சம் பேர் அந்த 60 லட்சம் பேர் இருந்தவங்களுக்கு நேற்றோடு அது முடிஞ்சிருக்கணும். முடியாதவங்களுக்கு அவங்கள அழைச்சிட்டு போய் அந்த வழக்கை நடத்துவது, அது தொடர்பான வேலைகளை பார்ப்பதற்கு தனியான ஒரு டீமை செட்டப் பண்ணியிருக்கிறாங்க. ட்ரைபியூனல், உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி ட்ரைபியூனல் அமைக்கப்படுது. ட்ரைபியூனல்ங்கிறது நம்ம தீர்ப்பாயம்னு சொல்லுவோம். நீதிபதிகள் இருப்பாங்க, அவங்க அந்த வழக்குகளை விசாரிப்பார்கள், இது சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கிறது போகும். அந்த இடத்துக்கு கொண்டு போய் இந்த வழக்கை நடத்துவது, இதற்கான வேலைகள் தனியாக போகும். அது ஒரு சின்ன டீமாக போட்டு லீகல் சப்போர்ட். நம்ம மெயினாக இங்கே நிற்கக்கூடியது, மத்திய அரசு நம்ம கேட்டு என்னென்னதுக்கெல்லாம் ஸ்கீம்ஸு சாங்ஷன்ஸ் பண்ணலை, இது எல்லாத்தையும் பட்டியலாக எடுத்துக்கொண்டு அங்கே ஊரில் கொல்கத்தாவில் போராடுவது என்பது ஒன்று, டெல்லியில் சம்பந்தப்பட்ட மினிஸ்டர்கள் வீட்டு முன்னாடி அவர்களுடைய எம்பிக்களை அனுப்பி போராட்டங்களை தீவிரப்படுத்துவது. திடீர்னு ஒரு முறை அமித்ஷா அவர்களுடைய வீட்டு வாசலில் போய் எல்லாம் தர்ணா பண்ணாங்க. சிஎஸ்எஃப் வீரர்கள் உடனே அங்கேயே உட்காந்து தர்ணா பண்ணி அவங்கள தரன்னு இழுத்துட்டு போய் கைதானதெல்லாம் நமக்கு நடந்துச்சு, ஞாபகம் இருக்குது. திடீர்னு பார்த்தா நாடாளுமன்றத்தில் உள்ளிருப்பு போராட்டம், நைட்டு இங்கேயே பாய் தலைகாணியை போட்டு தூங்க போகிறோம்னா அங்கேயே படுத்து தூங்கி ஒரு போராட்டம். இந்த மாதிரியான போராட்டங்கள், அதாவது டெல்லியிலேருந்து நீங்கள் கேம்பெயின் இங்கே வருவீங்க, எங்கள் ஆட்களை போராடுறதுக்கு நாங்கள் இங்கேருந்து டெல்லிக்கு அனுப்பி விட்டுறோம்னுட்டு அந்த ஒரு பக்கம் கூர்மைப்படுத்துகிற வேலையை மம்தா பானர்ஜி செய்கிறார். ஏறத்தாழ ஒரு 4.5 அல்லது அதற்கும் மேலாக மேற்கு வங்கத்திற்கு பார்த்திங்கன்னா ஒரு சிக்கல் ஓடிக்கிட்டு இருக்கிறது. நம்மளுடைய 100 நாள் வேலை, அது அன்னைக்கு மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை வாய்ப்பு திட்டம், இன்றைக்கி விஜி ராம்ஜின்னு பேரை மாற்றிருக்காங்க இல்லையா.
இதுக்கான ஃபண்ட்ஸை அப்படியே நிப்பாட்டி வச்சுருக்கிறாங்க. இந்த 4 ஆண்டுகளாக நடந்த வேலைகளுக்கெல்லாம் அவங்க மாநில அரசு கடன் வாங்கி கொடுத்து கொண்டிருக்கிறதுங்கிறத பார்க்குறோம். கேட்டால் டூப்ளிகேட் நிறைய இருக்குது. அப்போ டூப்ளிகேட்டை கண்டுபிடிச்சி டூப்ளிகேட்டை யார் சேர்த்தாங்களோ அது மம்தா பானர்ஜி ஆளும் மேற்கு வங்க மாநிலத்தை சேர்ந்த அதிகாரிகளாக இருந்தாலும் கைது பண்ணுங்க, குற்றவாளி நிரூபித்து தண்டனை வாங்கி கொடுங்க. அதை விட்டுட்டு ஃபண்டையே நிப்பாட்டி வைக்கிறோம் அப்படின்னா இது எந்த வகையில் சரியானதுங்கிற கேள்வி அதை அவங்க தொடர்ந்து எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த முறை நாடாளுமன்றத்தில் அவங்க நேரம் நாடாளுமன்றம் வேறு நடந்துகிட்டு இருக்கிறது. நாடாளுமன்றத்தில் என்ன மாதிரியான முழக்கங்கள் கரிசனையில் கொண்டு போக போகிறார்கள்ங்கிறது இருக்குது. அதாவது ஒரு பக்கம் ஞானேஷ்குமாருக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானம், அதையும் மேற்கு வங்கம் கொண்டு வந்து அவங்க தான் புஷ் பண்ணியிருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் மோடி அரசு கொடுக்காத நிதிக்கு தொடர்பாக அவங்க தனியான போராட்டங்களை நாடாளுமன்றத்துக்கு உள்ளேயும் வெளியேயும் உள்துறை அமைச்சர் பிரதமருடைய வீடுகளின் வாசலிலும் அவங்களுடைய குடியிருப்புகளின் வாசலில் நோக்கியும் நகர்வதற்கான ஒரு போராட்ட வடிவத்தை கையில் எடுத்திருக்கிறார்கள். இது எல்லாத்தையும் தாண்டி இந்த பக்கம் கவுண்டர் போலரைசேஷனுக்கு காங்கிரஸ் சிபிஎம் அவங்க பேச போகிறது இல்லை. ஆனால் அடுத்தடுத்த கட்ட கேடஸை விட்டு அது கீழ்நிலைகளில் டீல் பண்ணுற வேலைகள் அது தனியாக போயிட்டுருக்கோம். ஏன்னா எந்த வகையிலும் தனக்கு அந்த என்மாஸாக சிறுபான்மையினர் வாக்குகளை வாங்க வேண்டும் அப்படிங்கிறதுல அவங்க அதற்கான திட்டங்கள் எல்லாம் தொடர்ந்து பார்த்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இஃப்தார் நோன்பில் எல்லாருக்கும் முன்பாக ஐ திங்க் அது கரெக்டாக அந்த தொடக்கத்திலே போய் கலந்து கொண்டவர் அப்படிங்கிற வகையில் அவங்க அதையும் பண்ணுவாங்கங்கிறது தான் பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ மமதா பானர்ஜி எல்லாவற்றிற்கும் தயாராக இருக்கிறார் சண்டை செய்கிறதுக்கு அப்படிங்கிற அறைகோலை திரிணாமுல் காங்கிரஸ் விடுத்திருக்கிறது. பிரதமர் அடிக்கடி அங்கே போக வர 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 அதுக்கான பதில் கவுண்டர்கள் நரேட்டிவ்ஸ் அப்படிங்கிறத இவங்களும் எடுக்க தொடங்குகிறார்கள். அதாவது மேற்கு வங்கத்தினுடைய வளர்ச்சிக்கு யார் காரணம் என்று நாங்கள் மத்திய அரசு எங்களுக்கு ஆட்சியிலனால் நாங்கள் இவ்வளோ கொடுத்துருக்கோம் அப்படின்னா நீங்கள் இன்னும் கொடுக்காமல் விட்டது எவ்வளவு தெரியுமா என்கிற பட்டியலோடு இவர்கள் நம்ம குறிப்பிட்டு அடிக்கோடு இருந்தோம் அப்படின்னா மேற்கு வங்கத்துக்கு நடந்த எவ்வளவோ கொடுமைகள் மாநில உரிமை சார்ந்துன்னு இருந்தாலும் அது ரொம்ப முக்கியமானது நம்ம அடிக்கோடு இடணும். சாப்பாட்டில் கை வச்சது மோடி அரசுங்கிறது தான் மிக கவனிக்கத்தக்கது, ரொம்ப அபாயகரமானதும் கூட. சாப்பாட்டில் கை வச்சாங்களா அப்படின்னா மேற்கு வங்கத்தில் இப்போ எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா இந்த ரேஷனில் நம்ம அரிசி மற்ற விஷயங்கள் உணவு தானியங்கள் கொடுக்கறது இருக்கு இல்லையா, மத்திய அரசு வழக்கமாக அவங்க அனுப்பிடுவாங்க, போச்சு அங்கே கொடுப்பாங்க. இதில் என்னென்னா நடுவில் மத்திய அரசால் அந்த நிதி கொடுக்க முடியல. அவங்க என்ன சொல்லிட்டாங்க, நீங்கள் வாங்கி கொடுத்துக்குங்க அப்படின்னு கொடுத்துருங்க, நாங்கள் பின்னாடி பணம் தரோம் அப்படின்னுட்டாங்க. கொரோனா காலகட்டத்தில் வெளியில் கடன் வாங்கி மாநில மக்கள் பசியில் விட முடியாதுன்ட்டு ரேஷனில் உணவு தானியங்களை இவங்க போட்டுட்டாங்க. அதுக்கு இப்போ வரைக்கும் பணம் கொடுக்கல. ஏன்னு கேட்டால் உங்கள் ஊர் ரேஷன் கடையில் நீங்கள் பிரதமர் ஃபோட்டோவை மாட்டல, அதனால் நாங்கள் கொடுக்க முடியாது என்று சொல்லி ஏறத்தாழ ஆயிரக்கணக்கான கோடி ரூபாயை அப்படியே வைத்திருக்கிறார்கள்ங்கிறது தான் ரொம்ப அடிப்படையான விஷயம். நீங்கள் எதிர்க்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலம் நிதிகள் கல்வி நிதியில் கை வச்சதை தாண்டி உணவு நிதியிலும் கை வைப்பீங்க அப்படின்னா எப்படி பார்க்க வேண்டும் என்கிற கேள்வியை எழுப்புகிறார்கள். அங்கே பாலாரும் தேனாரும் கூறுகிறதா இல்லையா அது அந்த மக்கள் பார்த்துக்க போகிறாங்க. ஆனால் மேற்கு வங்கம் அது எப்போதும் தேர்தல் காலகட்டத்திலான வன்முறைகளுக்கு பெயர் பெற்றது. அந்த மாதிரி எந்த சூழலும் ஆகிவிடாமல் இந்த முறை தேர்தல் நடக்க வேண்டும்ங்கிறது தான் எல்லோருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது. பார்ப்போம் இது அடுத்த கட்டத்துக்கு எப்படி போகிறது, இந்த கருத்து கணிப்பு பலிக்கிறதா, அல்லது இதெல்லாம் கம்மியாக இருக்குது இதை விட நாங்கள் கூட வாங்குறோம் மம்தா சொல்கிறது பலிக்கிறதா, அல்லது இந்த முறை என்டிஏவோடு தான் நம்முடைய காளி இருக்கிறார் என்று அவர் சொன்னதா. காளிங்கிறதுனால இந்த பக்கம் துர்கைக்கு ஒரு கோயில் கட்டுவதற்கு சாங்ஷன் கொடுத்து வேலைகள் போய் கொண்டிருக்கிறது. மம்தா பானர்ஜி அரசே அதை முன்னாடி நின்று பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது கவனிக்க வேண்டியிருக்கிறது. ஸோ பல்வேறு விதமான முஸ்தீபுகள் மக்கள் என்ன நினைக்கிறார்கள் அப்படிங்கிறது நமக்கு மே மாதம் 4ஆம் தேதி தெரிந்துவிடும். அது வரைக்கும் பார்ப்போம் என்னென்ன அப்டேட்ஸுங்கிறத விரிவாக பேசுவோம்.